ஷினோபி வேர்ல்டுலயே த மோஸ்ட் பவர்ஃபுல் தோஜுட்சு அப்படின்னா அது ரினேகான் தான். அப்படியாப்பட்ட த காட் லெவல் பவர்ஃபுல்லான தோஜுட்சுவை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் கம்பைன் ஆகணும். தட் இஸ் யிங் யங் சக்கராவா கம்பைன் பண்ணணும். அப்படி ஒண்ணு சேர்த்தாலும் அவ்வளவு ஈஸியாலாம் ரினேகனை அடைஞ்சிட முடியாது. அதுக்கு தவமா தவ இருக்கணும். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தான காகராமா ஒட்சுசுகியை தவிர்த்துட்டு த கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மட்டும்தான் ரினேகனை சொந்தமா அவைக்கன் பண்ணுது. பட் ரினேகனை மாதரா எப்படி அடைஞ்சாருன்னா, மாதரா கிட்ட ஆல்ரெடி இங் ரிலீஸ் இருக்கு. அதாவது இந்திராவோட சக்கரா இருக்கு. இப்ப அவருக்கு நம்ம ஆஷிராவோட சக்கரா வேணும். நம்ம ஆஷிராவோட மறுபிறவி தான் நம்ம ஹாஷிராமா சிஞ்சு. சோ அதனால ஃபைனல் வேலையில நம்ம காட் ஆஃப் ஷினோபிக்கும் த கோஸ்ட் ஆஃப் உச்சிகாவுக்கும் நடந்த பிரம்மாண்டமான சண்டையில நம்ம ஹாஷிராமாவோட உடல்ல இருந்து ஒரு குட்டி சதைய கடிச்சு எடுத்திருப்பாரு. அந்த பேட்டலோட முடிவுல மாதரா இறந்தும் போயிருப்பாரு அப்படின்னு எல்லாரையும் முட்டாளாக்கி தன்னோட சாவு உண்மைதான் அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு இதனாகி கெஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி மறுபடியும் உயிரோட வந்திருப்பாரு. அதோட நம்ம ஹாஷிராமா செஞ்சுவோட செல்ஸ அவரோட உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணிப்பாரு. இப்ப அவரு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் பவரை அடைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அவரு ரினேகனை அவைக்கன் பண்றதுக்கு பல காலங்கள் தேவைப்பட்டது. கடைசியா சாகுற தருவாயில தான் அவரு அந்த ரினேகனையே அடைஞ்சிருப்பாரு. என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கெஞ்சுட்சு.